என் காதல் சொல்லிய தித்திக்குதே மனம் கரும்பா கைப்பிடிச்சு வந்தா குறும்பா ஒட்டி செட்டில் ஆகிட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு தடவை வாட்ஸ்அப் காலில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பேசுறதே இல்லை தம்பி. கவலைப்படாதீங்க, உங்க பையன் மாதிரி தான் நானும். என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க. சரியா? சந்தோஷம்ப்பா. அதுக்கு புது ப்ராஜெக்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எதுவும் செலவு பண்ணலாம், மொத்த செலவு அவர் தள்ளியே கட்டலாம். Hey, no, I'm serious. Then tell us who's the guy. Yaar, who's the guy? Tell me. No. It's me. கேட்க மாட்டீங்களா? தள்ளி போங்க. போங்கயா. ஏய், யாரோ அடகாத நீ பையன் அவரை. ஓடி ஓடி தேடி. 4th floor. ஆமாங்க. இப்போ நிறைய நண்பர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும், பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஏற்ற ஒரு திரைப்படம் 4th floor, 4வது மாடி. ஆமாங்க. அதாவது இதை இயக்கியிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், அது மாதிரி சஸ்பென்ஸாக வேணும் அப்படிங்கிறது திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஹீரோ எங்கே இருக்கிறாரு? ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு அவருடைய காதலியிடமிருந்து, முன்னாள் காதலி அல்லது பிரேக்கப் ஆன காதலி, அவர்கிட்டருந்து திடீர்னு ஃபோன் கொடுத்து நீங்கள் சென்னைக்கு வாங்கன்னா சும்மா வரதில்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வாங்கன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக வருகிறார். அவருக்கு கெஸ்ட் ஹவுஸு அந்த கம்பெனி அலாட் பண்ணது என்னவென்றால், ஒரு புறநகர் பகுதியில் ஒரு கல்லறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் அவரை வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறதா வருது. அவர் தங்குறார். அப்போ நிறைய ஃபோன் வருது, நிறைய பேசுகிறார்கள். அங்கே தூக்கத்தில் திடீர்னு விழிப்புணர்வு வருகிறது. திடீர்னு அங்கே உள்ளவங்களாம் கொலை செய்யப்படுகிறார்கள். முந்தி நடந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து அவர் அமானுஷம்னு சொல்கிறதா, கனவுன்னு சொல்கிறதா, இல்லை அந்த காதலி அதை கொண்டு வராராங்கிறது ஒரு நிலைப்பாடு. இந்த இதில் வந்து ஏன் அவர் வந்தார், காதலி வந்து அவர் இல்லை, ஆனாலும் ஃபோன் வருது. இது வந்து அண்மை காலத்தில் சில படங்களில் வந்திருந்தால் கூட இது ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சொல்கிறாப்புல, திடீர்னு பார்த்தா ஒரு 8-9 வயசு பொண்ணு அதை வந்து ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு ஏதோ செய்து கொண்டு, யாருன்னு பார்த்தா அவருடைய பிள்ளையாக இருக்கு. பிரேக்கப் ஆனாங்களே தவிர ஒன்றாக லிவிங் டுகெதராக இருந்த பொழுது கருத்தரித்தவர். பிரேக்கப் ஆகிட்டு வேறு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவரும் செட்டில் ஆகாமல் அவர் அந்த நினைவில் இருந்தபோது அது பிறந்ததாக ஒரு கணக்கு. இதில் என்ன ஆச்சுன்னா, இது சஸ்பென்ஸ் த்ரில்லரு. இதில் வந்து முடிவு என்ன ஆச்சு என்பது, அந்த காதலி கிடைத்தாரா, காதலி உயிரோடு கிடைத்தாராங்கிறது ஒன்று. அப்போது அந்த பிள்ளை எப்படி பிறந்தது, இது யார் இது இயக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா, வழக்கமான இன்றைய அரசியலை பட்டும் போடாமல் தொட்டும் தொடாமல் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறார். ரியல் எஸ்டேட் எல்லாம் அரசியல்வாதி கையில் தான் இருக்குது, இன்னும் ரவுடிகள் கையில் தான் இருக்குது. அவர்களை தாண்டி நாம் எதுவுமே செய்ய முடியாது. சுப்பிரமணிய சிவா, யார் நம்ம திருடாத்திட்டியாக இருக்கட்டும், நம்ம தனுஷ் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கட்டும், அவர் வந்து பல்வேறு அந்த பிறப்புகள் எடுத்து வருகிறார் திரையுலகில். இதில் ஒரு சிறப்பாக ஒரு அப்கிரேடாக பண்ணக்கூடிய அளவுக்கு சுப்பிரமணிய சிவா அதில் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும், அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் உரிமையாளராகவும் அந்த வீடுகளை காலி செய்வதற்கு செய்திருக்கிறார். இதில் என்னாச்சுன்னா, லவ் அது பிரேக்கப் ஆகுறது எப்படி, எதனால், என்ன காரணத்தினால. ஒன்று, பிரேக்கப் ஆகி நான் தனியாக போயிட்டால் கூட வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஆண் நண்பர் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வேறு யாரும் ஆண்கள் எப்படி உள்ளே புகுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்க, காதலியை உத்து பார்த்தோம்னா சஸ்பென்ஸு அதில் முக்கியமாக இருக்குது. அது எப்படி அவர்கள் இணைந்தார்கள், இணையவில்லையாங்கிறது தான் முக்கியமானது. இது குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்களோடையும் பார்க்கலாம். இது இன்னும்
அதாவது ஒரு ஆபாசமோ எதுவுமே இல்லை என்றாலும் டு தி பாயிண்ட் டு தி கோர் கொண்டு சில பாடல்கள் மைண்ட் வாய்ஸில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க வேண்டிய திரைப்படம், அனைவரும் பார்க்க வேண்டி, அதை பார்க்கிறது மட்டுமல்ல சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன இருக்குன்னு நம்மை நாமே பார்த்து கொள்வது சமமாக இருக்குது. பாருங்களேன். என் காதல் சொல்லிய தித்திக்குதே மனம் கரும்பா, கைப்பிடிச்சு வந்தா குறும்பா, ஒட்டிக்குச்சே குட்டிக்கு இருக்கா தவிப்பா.